ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெல்டா பிஎல்சியோட ஐஎஸ்பி சாஃப்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்ப்போம். கூகுள் கிளிக் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸில் ஐஎஸ்பி சாஃப்ட் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ண முடிஞ்ச பிறகு இட் வில் டேக் டு டெல்டா டவுன்லோட் சென்டர். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டெல்டா டவுன்லோட் சென்டர் இருக்குது. இதுதான் டெல்டாவோட அஃபிஷியல் பிஎல்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த ஐஎஸ்பி சாஃப்ட் வெர்ஷன் 3.24 கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ண பிறகு இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியது இந்த இஷ்யூ டேட். ஸோ இது லாஸ்ட்டாக எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றது இங்கே கிளிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன். லாஸ்ட் 1 month பிஃபோர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வெர்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 8/5/2026. ஸோ பார்த்தீங்கன்னா மே மந்த் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அட்வான்டேஜ் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறது என்னென்னா, இஃப் லேட்டஸ்ட் வெர்ஷனில் யாருன்னா டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, பிஎல்சி மெஷினில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெரி ஓல்டு வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிஎல்சி ப்ரோக்ராமில் உங்களால் பார்க்க முடியாது. தட் இஸ் த ரீசன் அஸ் எ ப்ரோக்ராமராக ஆகணும்னா ப்ளஸ் ப்ரோக்ராமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்வேஸ் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி டு பாலிசி இதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணி முடிஞ்ச பிறகு டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது டவுன்லோடுக்கு 3 minutes ஆகுது. நம்ம ஐஎஸ்பி சாஃப்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஐஎஸ்பி சாஃப்ட்வேர் எப்படி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.